உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் சேக்கிழார் பெருமான். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பான மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே குளச்சிறை நாயனார் அவருடைய கதைகளெல்லாம் கேட்டோம். இந்த வாரத்திலே பெருமிழலை குறும்ப நாயனார் என்கின்ற இந்த நாயனாரை பற்றி நாம் அவருடைய கதையை பார்க்கவிருக்கின்றோம். மழலை நாட்டிலே உள்ள பெருமழலை என்கின்ற தலைநகரமானது சிறப்பானதொரு நகரம். மாமரங்கள், பலாமரங்கள், தென்னை, வாழை முதலியன பல வனச்சோலையாக கொண்டு வளம் மிகுந்த பழம் பெரும் பகுதியாக இருக்கின்ற ஒரு ஊர் அந்த ஊர். அந்த ஊரிலே பார்த்திங்கன்னா வீதி தோறும் பார்த்திங்கன்னா விபூதி ஒளி தெரியும், விபூதி மனம் கமழும், நீதி வலுவா நெறியினர்கள் வாழ்கின்ற ஒரு ஊர். அங்கு திருநிறைந்த திருப்பாக்கள்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஊருக்கு அதிபராக பெருமிழலை குறும்ப நாயனார் என்ற பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் குறும்பர் மரபிலே தோன்றியவர் சிவனடியார். இந்த சிவனடியார்னு சொன்னாலே ஒவ்வொரு சிவனடியாரும் ஒவ்வொரு வகையிலே சேவை செய்வார்கள். ஆனால் குறும்ப நாயனார் ஒரு பக்தர் வந்தாலும் பல பக்தர் வந்தாலும் தானம் கொடுப்பதிலே, தர்மம் செய்வதிலே அவருக்கு நிகர் அவர்தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கர்ண பரமாத்மாவை போன்ற, கர்ணனை போன்ற ஒரு வள்ளல் வந்தவுடனே என்ன வேண்டும் என்று குறிப்பிருந்து கொடுப்பார். உடனே அமுது ஊட்டுவார். அமுது ஊட்டி முடிந்து அவர் செல்கின்ற பொழுது அவருடைய முகத்தை பார்ப்பார். ஏன்னா சில பேருடைய முகம் கொஞ்சம் கொடுத்தாலும் மலர்ந்து போகும், சில பேர் முகம் அப்படி மலராது. அந்த குறிப்பறிந்து மீண்டும் தானமாக, தர்மமாக என்ன பொருள் விட்டு போயிருக்கிறதோ அதை கொடுப்பார், எக்ஸ்ட்ராவும் கொடுப்பார். அப்படி ஒரு சிவபக்தர் சிவனடியார். அவர் எவ்வளவோ தர்மங்கள் செய்தாலும் தன்னை ஒரு எளியவனாக காட்டிக்கொள்வார். அதான் சிறப்பு. கொடுக்கிறது நிறையா கொடுப்பார், தன்னை ஒரு சாதாரண ஒரு அடியாராக காட்டிக்கொள்வது மட்டுமல்லாமல் உமையொரு பாகனுடைய செம்மலரை, அவருடைய பாதத்தை தம்முடைய இருதயத்தில் வைத்து கொண்டு அவரை தியானிப்பதே பெருமை என்று நினைப்பார். அப்படிப்பட்ட சிறப்பானதொரு குறும்ப நாயனார். அவரும் சிவபக்தியிலே சிறந்தவராகினாலே அவரும் தேவார பதிகத்தை இந்த தர்மங்களை செய்து கொண்டே பாடுவார். அல்லது சிவனடியார்கள் வராமல் சற்று தாமதிக்கிற நேரத்திலே அனுதினமும் ஏதாவது ஒரு திருநாமத்தை, தேவாரங்களை பாடிக்கொண்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் பாடுறார். இதுவும் அப்பர் பாடல் தான். பன்னிரே மொழியான் உமை பங்கரோடு மண்ணினால் வளம் செய்
மறைக்காடரோ கண்ணினால் உமைக்கான கதவினை திண்ணமாய் திறந்தருள் செய்மீனே. இப்படி சிவனுடைய பெருமான் மேலே அப்படியே பாடிக்கொண்டே தர்மத்தை செய்வார். அப்படிப்பட்ட சிறப்பானதொரு குறும்ப நாயனார். திருத்தொண்டினை உண்மை நிலையை உலகத்தார் அறிந்து ஒய்யும் பொருட்டு திருத்தொண்ட திருப்பதிகத்தை பாடியருளிய சுந்தரமூர்த்தி நாயனார் மீது இவருக்கு அளவு கடந்த பக்தி. பக்தி என்று சொன்னால் அது எப்படி சொல்வதென்று புரியாது, அந்த அளவுக்கு மிகுந்த பக்தி. அதே போன்று சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவியார் பறவையார், அந்த பறவையாரின் மணாளனே என்று அவரை எப்போ பார்த்தாலும் சுந்தரமூர்த்தி நாயனாரை புகழ்ந்து கொண்டே இருப்பார். அது மட்டுமல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த சேவைகள், சிதம்பரத்திலே செய்த அந்த சேவைகள், குறிப்பாக திருத்தொண்டர் அந்த தொகை எழுதிய அந்த சிறப்புகள் எல்லாம் எந்த பக்தர் பார்த்தாலும், எந்த சிவனேர வீட்டுக்கு வந்தாலும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சீடனாக இவர் அப்படியே அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானதொரு குறும்ப நாயனார். அப்படி சிவபெருமானையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் ஜெபித்த காரணத்தினாலே இவருக்கு மற்ற சராசரி நாயனார்களுடைய சில சிறப்புகள் கிடைக்கிறது. அஷ்டமா சித்தி கிடைக்கிறது. அஷ்டமா சித்தி என்றால் அனிமா, மகிமா, இகிமா, கரிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்கின்ற அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்றார். இந்த அஷ்டமா சித்திகள் என்றால் அது சித்தர்களுக்கே உடைத்தானது. எல்லா சித்தர்களும் கூட அது வராது. அப்படிப்பட்ட சிறப்பான அஷ்டமா சித்தி இவருக்கு கிடைக்கின்றது. ஆயினாலே அதன் பிறகு கூட சிவபெருமானின் நாமாவைய நமச்சிவாய நாமத்தை சொல்கிறார். ஓம் நம சிவாய. இந்த அஷ்டமாசித்து கிடைச்சவுடனே சிவபெருமான் மேலே நிறைய பன்மடங்கு பக்தி வந்துருச்சு. ஓம் நம சிவாய சிவாய நமோம் என்று அனுதினமும் பாடிக்கொண்டே இருக்கிறார். இப்படி சிவபெருமான் மீது ஐந்தெழுத்தை, நம சிவாய என்ற ஐந்தெழுத்தை அனுதினமும் ஓதி 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 உரிய பற்றுக்கோடாகவும் உணவாகவும் உறவாகவும் கொண்டு அதையே ஓதாமல் ஜெபித்து கொண்டே யோக பயிற்சியிலே முதிர்ச்சி அடைந்தார். இந்த யோகம் என்பது, சித்தி என்பது சாதாரணமாக செய்கின்ற யோகாசனம் வேறு, இந்த யோகம் வேறு. இந்த யோகத்திலே முதிர்ச்சி அடைகிறார். அந்த தருணத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானிடத்திலே பணிந்து மோட்சம் அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். நாளைய தினம் சுந்தரமூர்த்தி நாயனார் மோட்சமடைகிறார். ஆனால் குறும்ப நாயனார் கண்ணாகவும் கண்ணின் மணியாகவும் சுந்தரமூர்த்தி நாயனார் நினைக்கின்றார், பாவிக்கின்றார், பக்தி பரவசத்தோடு இருக்கின்றார். அதனாலே சுந்தரமூர்த்தி நாயனார் மோட்சம் அடைவதற்கு முன்பே தான் மோட்சம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். அது மட்டுமல்ல, அவரை விட்டு தனித்து நான் வாழ மாட்டேன். சுந்தரமூர்த்தி நாயர் என்னுடைய கண்ணின் மணியை போன்றவர் என்ற வகையிலே யோக நெறி மூலமாக சிவபெருமான் திருவடி சேர்வேன் என்று அவர் சேரும் முன்னே முதலாளே இவர் முயற்சி செய்கிறார். மனம், புத்தி, சித்தி, அகங்காரம் என்கின்ற
நான்கரங்களும் ஒன்றி மெய்மொழி மேலிட யோக முயற்சியிலே கடுமையாக ஈடுபடுகிறார். என்ன யோக முயற்சி? சுந்தரமூர்த்தி நாயனாரை விட நான் முதல்லே சிவகதி அடைய வேண்டும், திருக்கையிலை செல்ல வேண்டும் என்று அவர் அந்த நிலையிலே இருக்கின்றார். அப்பொழுது அந்த யோகத்தோடு கூட சிவநாமத்தை சொல்கிறார் பாருங்க. அப்போது நந்தியம் பெருமாள் மேலே பாடுறார். நந்தி அருளாலே நாதனம் பேர் பெற்றோம், நந்தியருளாலே மூலனை நாடினோம், நந்தியருளாலே தென் செயல் நாட்டிலே நந்தி வழி காட்ட நான் இருந்தேனே. இப்படி சிவபெருமானை நோக்கி, நந்தியம்பெருமாளை நோக்கி அன்பாக, பண்பாக, ஆர்வமாக, ஆசையாக திருக்கைலாயம் செல்ல வேண்டிய ஆசை அப்படி பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த யோக சித்தியிலே, அஷ்டமா சித்தியிலே பல வகை இருக்குது. திருமூலரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சித்தர் இங்கே இருப்பார், தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கருவூரார் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பார்னு வச்சுக்குவோம். அந்த சித்தர் திருவண்ணாமலைக்கு சென்று வருவார், காசி மாநகரத்துக்கு சென்று வருவார். இப்படி உடல் இங்கே இருக்கும். அந்த அஷ்டமா சித்தியின் தன்மையினாலே, அந்த விதமான சிறப்பினாலே, தகுதியினாலே எங்கெல்லாமோ செல்ல முடியும். அதே நேரத்தில் அவர்கள் திருக்கைலாயம் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் சிவபெருமானை நோக்கி தகுந்த தவம் செய்தால் சிவபெருமான் இவரை அழைக்கணும் இல்லை, இவரே சிவபெருமான்கிட்ட போயிடலாம். அவரும் அதை வரவேற்பார். என்ன அஷ்டமா சித்தி இல்லையா? ஆகையினாலே குறும்பநாயனார் பிரம்மாந்திர வாயிலை திறக்க, உடலில் ஒரு பகுதி, அந்த வழியின் மூலம் உடலில் இருந்து பிரிந்து கைலை மலைக்கு செல்கின்றார். உடல் இங்கே இருக்கு, ஆனால் உயிர் கைலை மலைக்கு செல்கின்றார் குறும்பநாயனார். சிவனடியாரின் திருவடி நிழலை, அந்த திருவடி நிழலிலே ஆனந்தமாக, என்ன சாதாரண சிவனடியார் கூட்டு போகிறது வேறு, அஷ்டமா சித்தியின் மூலியமாக திருக்கைலாயம் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதை சிவபெருமானே வரவேற்பார். ஆகையினாலே சிவபெருமான் நிழலிலே குறும்பநாயனார் அமர்ந்து ஆனந்தமாக கண்டேன் கண்டேன் காணாததை கண்டேன் என்று சொல்லிக்கொண்டே தவம் செய்து கொண்டு சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே இந்த அளவிலே குறும்பநாயனாருடைய கதையை நிறைவு செய்கிறேன். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததொரு நாயன்மாருடைய நிகழ்ச்சியிலே, கதையிலே மீண்டும் சந்திப்போமாக. தயவு கூர்ந்து இந்த மிக சிறப்பானதொரு சிவனடியாருடைய கதைகள், பெரிய புராணத்தினுடைய கதைகள் ஒவ்வொன்றாக பார்க்கவும், ஒவ்வொன்றாக கேட்கவும், ஒரு செய்தி, ஆன்மீக செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கெல்லாம், உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் பலன் இருக்குது. இந்த காலகட்டத்திலே சம்சார சாகரம், வாழ்க்கை என்பது சாதாரணம் அல்ல. எத்தனையோ குறைகள் இருக்குது, எத்தனையோ இடர்பாடுகள் இருக்குது, எத்தனையோ தேவைகள் இருக்குது. அத்தனைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக பெரிய புராணம் நிற்கும். சிவபெருமான், ஆடவல்லான் நடராஜ பெருமான் நிற்பார். அதே போன்று நாயன்மாரும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்பதை கேட்டுக்கொண்டு
அன்போடு நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.